ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், தயவு செஞ்சு அவனுக்கு யாராவது புரிய வைங்க. நான் சொன்னால் அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான், தயவு செஞ்சு அவனுக்கு யாராவது புரிய வைங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் எனி ஒன் மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் எனி ஒன் மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் எனி ஒன் மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா தயவு செஞ்சு எனி ஒன் அப்படின்னா யாராவது, மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா அவனுக்கு புரிய வைங்க, யாராவது அவனுக்கு புரிய வைங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். நான் அவனுக்கு சீக்கிரமே புரிய வைக்கிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் சூன். ஐ வில் மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் சூன். ஐ வில் மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். சூன் அப்படின்னா சீக்கிரமாக, நான் அவனுக்கு சீக்கிரமாகவே புரிய வைக்கிறேன். ஐ வில் மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் சூன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன். நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன், அவன் இனிமேல் பிரச்சனை பண்ண மாட்டான், நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் மேட் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஹாவ் மேட் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஹாவ் மேட் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நான் அவனுக்கு புரிய வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவள் இப்போ தான் இங்கே வந்திருக்கா. அவள் இப்போ தான் இங்கே வந்திருக்கா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She has come here only now. She has come here only now. She has come here அப்படின்னா அவள் வந்திருக்கா. only now இப்போ தான் அவள் இங்கே வந்திருக்கா. She has come here only now. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கான். அவன் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is far away from here. He is far away from here. He is far away அப்படின்னா far away அப்படின்னா ரொம்ப தூரமாக. He is அப்படின்னா அவன் இருக்கான், அவன் தூரமாக இருக்கான். From here இங்கிருந்து அவன் தூரமாக இருக்கான். He is far away from here. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் இங்கேருந்து தூரமாக இருக்கானா, அவனை சீக்கிரம் வர சொல்லுங்க, அவன் இங்கேருந்து தூரமாக இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் ஹீ ஃபார் அவே ஃப்ரம் ஹியர். இஸ் ஹீ ஃபார் அவே ஃப்ரம் ஹியர். இஸ் ஹீ ஃபார் அவே அப்படின்னா அவன் தூரமாக இருக்கானா. ஃப்ரம் ஹியர் இங்கிருந்து அவன் தூரமாக இருக்கானா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுவே அது இங்கேருந்து தூரமாக இருக்கா. ஸோ அவன் இங்கேருந்து தூரமாக இருக்கானா அப்படின்னு கேட்கணுன்னா இஸ் ஹீ ஃபார் அவே ஃப்ரம் ஹியர். இதுவே அது இங்கேருந்து தூரமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா இஸ் இட் ஃபார் அவே ஃப்ரம் ஹியர். இஸ் இட் ஃபார் அவே ஃப்ரம் ஹியர். அது இங்கேருந்து தூரமாக இருக்கா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இங்கிருந்து ரொம்ப தூரம் போயிடாத. இங்கிருந்து ரொம்ப தூரம் போயிடாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கோ ஃபார் அவே ஃப்ரம் ஹியர். டோன்ட் கோ ஃபார் அவே ஃப்ரம் ஹியர். டோன்ட் கோ அப்படின்னா போயிடாத. ஃபார் அவே அப்படின்னா ரொம்ப தூரம். ஃப்ரம் ஹியர் இங்கிருந்து ரொம்ப தூரம் போயிடாத. டோன்ட் கோ ஃபார் அவே ஃப்ரம் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னோட பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வராத. என்னோட அனுமதி இல்லாமல் உள்ளே வராத. நான் சொன்னால் தான் நீ உள்ளே வரணும், என்னோட அனுமதி இல்லாமல் நீ உள்ளே வரக்கூடாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கம் இன்சைட் வித்தவுட் மை பர்மிஷன். டோன்ட் கம் இன்சைட் வித்தவுட் மை பர்மிஷன். டோன்ட் கம் இன்சைட் அப்படின்னா உள்ளே வராத. வித்தவுட் மை பர்மிஷன் அப்படின்னா என்னோட அனுமதி இல்லாமல் உள்ளே வராது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன் அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வந்தானா. உன்னோட அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வந்தானா. நீ பர்மிஷன் கொடுத்ததுனால தானே அவன் உள்ளே வந்தான், உன் அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did he come inside without your permission? Did he come inside without your permission? Did he come inside அவன் உள்ளே வந்தானா. without your permission உன்னோட அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வந்தானா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னோட அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வரமாட்டான். என்னோட அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வரமாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will not come inside without my permission. He will not come inside without my permission. He will not come inside அப்படின்னா அவன் உள்ளே வரமாட்டான்.
வித்தவுட் மை பெர்மிஷன், என்னோட அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வரமாட்டான். ஹீ வில் நாட் கம் இன்சைட் வித்தவுட் மை பெர்மிஷன், என்னோட அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வரமாட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன் அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வருவானா, உன்னோட அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வருவானா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எனக்காக எதுவுமே பண்ண வேண்டாம், நீ எனக்காக எதுவுமே பண்ண வேணாம், நீ பண்ணினதெல்லாம் போதும், நீ எனக்காக எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் நீட் டு டூ எனிதிங் ஃபார் மீ, யூ டோன்ட் நீட் டு டூ எனிதிங் ஃபார் மீ, யூ டோன்ட் நீட் டு டூ அப்படின்னா நீ எதுவும் பண்ண வேணாம், எனிதிங் எதுவும். ஓகேவா? ஸோ யூ டோன்ட் நீட் டு டூ எனிதிங், நீ எதுவும் பண்ண தேவையில்லை. ஃபார் மீ எனக்காக நீ எதுவும் பண்ணுறதுக்கு தேவையில்லை. யூ டோன்ட் நீட் டு டூ எனிதிங் ஃபார் மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் அங்கே உட்காந்து அழுதுட்ருந்த, நீ ஏன் அங்கே உட்காந்து அழுதுட்ருந்த, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why were you crying there? Why were you crying there? Why were you crying? நீ ஏன் அழுதுட்டு இருந்த? there அங்கே, நீ ஏன் அங்கே அழுதுட்டு இருந்த? Why were you crying there? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனுக்காக எதுவும் பண்ண வேண்டாமா, நான் அவனுக்கு நிறைய பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், நான் அவனுக்காக எதுவும் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't I need to do anything for him? Don't I need to do anything for him? Don't I need to do, நான் எதுவும் பண்ண வேணாமா, நான் பண்ண வேண்டாமா, பண்ண தேவையில்லையா, எனிதிங் எதுவும், ஃபார் ஹிம் அவனுக்காக நான் எதுவும் பண்ண தேவையில்லையா. Don't I need to do anything for him? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தான், அவன் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தான், இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He was crying there. He was crying there. He was crying அப்படின்னா அவன் அழுதுட்டு இருந்தான். there அங்கே, அவன் அங்கே அழுதுட்டு இருந்தான். He was crying there. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எதுவுமே சரியாக போகலை, எல்லாமே பிரச்சனையாகுது, எதுவுமே சரியாக நடக்கலை, எதுவுமே சரியாக போகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Nothing is going well. Nothing is going well. Nothing is going அப்படின்னா எதுவுமே போகலை, வெல் அப்படின்னா நல்லா, எதுவுமே நல்லா போகலை. Nothing is going well. இதுவே எல்லாமே நல்லா போயிட்டுருக்கா, எல்லாமே நல்லா போயிட்டுருக்கா, நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நல்லா போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is everything going well? Is everything going well? Is everything going well அப்படின்னா எல்லாமே நல்லா போயிட்டுருக்கா. இதுவே நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நல்லா போயிட்டுருக்கா. Is everything going well as we thought? Is everything going well as we thought? ஓகேவா? as we thought அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நல்லா போயிட்டுருக்கா. Is everything going well as we thought? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்ன நினச்சா எனக்கே கவலையாக இருக்குது, என்ன நினச்சா எனக்கே கவலையாக இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு நிறைய கஷ்டம் வருது, என்ன நினச்சா எனக்கே கவலையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel very sad for myself. I feel very sad for myself. I feel very sad அப்படின்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது. for myself என்ன நினச்சி, எனக்காக என்ன நினச்சா எனக்கே வருத்தமாக இருக்குது. I feel very sad for myself. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது எந்த விதத்திலையும் என்னை பாதிக்காது, இது எந்த விதத்திலையும் என்னை பாதிக்காது, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It will not affect me in any way. It will not affect me in any way. It will not affect me அப்படின்னா என்ன இது பாதிக்காது, affect அப்படின்னா பாதிக்கிறது. ஸோ it will not affect me அப்படின்னா இது என்ன பாதிக்காது. in any way எந்த விதத்திலையும் இது என்ன பாதிக்காது. It will not affect me in any way. நெக்ஸ்ட் ஒன், இது எந்த விதத்திலையாவது ஒன்றை பாதிச்சுதா. ஸோ நேற்று ஒரு பிரச்சனை நடந்துச்சுல, அது எந்த விதத்துலையாவது ஒன்றை பாதிச்சுதா, அப்படி பாதிச்சிருந்தா மன்னிச்சுக்கோ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did it affect you in any way? Did it affect you in any way? Did it affect you இது ஒன்றை பாதிச்சுதா. in any way எந்த விதத்திலையாவது, இது எந்த விதத்திலையாவது ஒன்றை பாதிச்சுதா.
Did it affect you in any way? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எதுவுமே என்ன பாதிக்காது. எதுவுமே என்ன பாதிக்காது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Nothing will affect me. Nothing will affect me. எதுவுமே என்ன பாதிக்காது. Nothing will affect me. ஸோ இதுவே ஏதாச்சும் ஒன்றை பாதிக்குமா, ஏதாச்சும் ஒன்றை பாதிக்குமா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை பற்றி எப்போ கேட்டாலும் அவள் கோபப்படுறா. நான் இதை பற்றி எப்போ கேட்டாலும் அவள் கோபப்படுறா. அதனால எனக்கு அதை பற்றி கேட்குறதுக்கே பயமாக இருக்குது. நான் அதை பற்றி எப்போ கேட்டாலும் அவள் கோபப்படுறா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She gets angry when I ask about that. She gets angry when I ask about that. She gets angry அப்படின்னா அவள் கோபப்படுறா. when I ask about that, நான் அதை பற்றி கேட்கும்போது அவள் கோபப்படுறா. she gets angry when I ask about that. ஓகேவா? she gets angry அப்படின்னா அவள் கோபப்படுறா. when I ask about that, நான் அதை பற்றி கேட்கும்போது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ அதை பற்றி கேட்டப்போ அவள் கோபப்பட்டாளா. நீ அதை பற்றி கேட்டப்போ அவள் கோபப்பட்டாளா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did she get angry when you asked about that? Did she get angry when you asked about that? Did she get angry அப்படின்னா அவள் கோபப்பட்டாளா. ஓகேவா? பாஸ்ட் டென்ஸில் கேட்குறோம். அதனால தான் இங்கே டிட் யூஸ் பண்ணிட்டோம். அதனால இங்கே கெட்டை காட்டாக மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம டூவை டிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ டிட் ஷி கெட் ஆங்க்ரி அப்படின்னா அவள் கோபப்பட்டாளா. வென் யூ ஆஸ்ட் அபவுட் தட், நீ அதை பற்றி கேட்டப்போ அவள் கோபப்பட்டாளா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை பற்றி அவங்க உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா. இதை பற்றி அவங்க உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did they tell you anything about this? Did they tell you anything about this? Did they tell you anything? அவங்க எதுவும் உங்ககிட்ட சொன்னாங்களா. Did they tell அப்படின்னா அவங்க சொன்னாங்களா. you அப்படின்னா உங்ககிட்ட, அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா. anything அப்படின்னா ஏதாச்சும். about this, இதை பற்றி அவங்க உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்க இதை பற்றி உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க இதை பற்றி உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They will not tell you anything about this. They will not tell you anything about this. They will not tell you அப்படின்னா அவங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. anything எதுவும். about this இதை பற்றி அவங்க உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. They will not tell you anything about this. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஏதாவது உருப்படியாக யோசி. தேவையில்லாமல் யோசிச்சிட்ருக்காம ஏதாச்சும் உருப்படியாக யோசி. தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது உருப்படியாக யோசி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திங்க் ஆஃப் சம்திங் யூஸ்ஃபுல். திங்க் ஆஃப் சம்திங் அப்படின்னா ஏதாவது யோசி. யூஸ்ஃபுல் அப்படின்னா உருப்படியாக பயன்படுற மாதிரி. ஓகேவா? ஸோ ஏதாச்சும் உருப்படியாக யோசி, ஏதாவது பயன்படுற மாதிரி யோசி. திங்க் ஆஃப் சம்திங் யூஸ்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you have the habit of writing diary? Do you have the habit of writing diary? Do you have the habit அப்படின்னா உனக்கு பழக்கம் இருக்கா. writing diary, டைரி எழுதுகிற பழக்கம் உனக்கு இருக்கா. Do you have the habit of writing diary? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு அங்கே போகிற பழக்கம் இருக்கா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you have the habit of going there? Do you have the habit of going there? Do you have the habit அப்படின்னா உனக்கு பழக்கம் இருக்கா. of going there, அங்கே போகிற பழக்கம் உனக்கு இருக்கா. Do you have the habit of going there? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவனுக்கு தினமும் கோவிலுக்கு போகிற பழக்கம் இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has the habit of going to temple every day. He has the habit அப்படின்னா அவனுக்கு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? going to the temple, கோயிலுக்கு போகிற பழக்கம். தினமும் கோயிலுக்கு போகிற பழக்கம்.
கோயிங் டு த டெம்பிள் எவ்ரிடே, தினமும் கோயிலுக்கு போகிற பழக்கம் அவனுக்கு இருக்குது. ஹி ஹாஸ் த ஹேபிட் ஆஃப் கோயிங் டு த டெம்பிள் எவ்ரிடே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு ஏதாவது பழக்கம் இருக்கிறதா, உனக்கு ஏதாச்சும் பழக்கம் இருக்கா, இருந்தால் சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ என்ன பேசுனன்னு நான் கேட்கல. நீ என்ன பேசுனன்னு நான் கேட்கல. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். I didn't hear what you spoke. I didn't hear what you spoke. I didn't hear அப்படின்னா நான் கேட்கல. hear அப்படின்னா கேட்குறது. ஸோ I didn't hear அப்படின்னா நான் கேட்கல. நீ என்ன பேசுனன்னு, what you spoke, ஸ்பீக்னா பேசுறது, ஸோ பேசுனன்னு, spoke, நீ என்ன பேசுனன்னு நான் கேட்கல. I didn't hear what you spoke. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை ஏற்றுக்கவே மாட்டேன். நான் இதை ஏற்றுக்கவே மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ நெவர் அக்செப்ட் திஸ். ஐ நெவர் அக்செப்ட் திஸ். ஐ நெவர் அக்செப்ட் அப்படின்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். திஸ், இதை, நான் இதை ஏற்றுக்கவே மாட்டேன். ஐ நெவர் அக்செப்ட் திஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இதை அவனுக்காக வச்சுருக்கேன். நான் இதை அவனுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ ஹாவ் திஸ் ஃபார் ஹிம். ஐ ஹாவ் திஸ் ஃபார் ஹிம். ஐ ஹாவ் திஸ், நான் இதை வச்சுருக்கேன். ஹேவ் அப்படின்னா வச்சுருக்கிறது. ஐ ஹாவ் திஸ் அப்படின்னா நான் வச்சுருக்கேன். ஃபார் ஹிம் அப்படின்னா அவனுக்காக, ஓகேவா. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.